இந்தியாவிற்குள் கள்ள ரூபாய் நோட்டுகளை கொண்டுவர பாகிஸ்தான் எடுக்கும் முயற்சிகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். மால்டா வங்கதேசம் இந்திய எல்லையில் உள்ள மாவட்டம். இந்தியாவிற்குள் கள்ள ரூபாய் நோட்டுகள் வரும் மையப்பகுதியாக இது உள்ளது. மால்டா மாவட்டத்தின் 176 கிலோமீட்டர் எல்லை பரப்பளவில் 30% பாதுகாப்பு அரண் இல்லாத பகுதி. மால்டா பகுதி மக்கள் வங்க மொழியும் பேசுவதால் வங்கதேசத்தில் இருந்து கள்ள நோட்டுகள் சுலபமாக இந்தியாவிற்குள் வருகின்றன. நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு மால்டா மாவட்டம் சற்று அமைதியானது. புதிதாய் வெளியிடப்பட்டுள்ள 2000 ரூபாய் நோட்டுகளில் பாதுகாப்பு அம்சங்கள் அதிகம். பாகிஸ்தான் கண்டிப்பாக இனி கள்ள நோட்டுகளை அச்சிட முடியாது என்று மத்திய அரசு கூறி வருகிறது. தற்போது இந்தியாவில் 2000 ரூபாய் கள்ள நோட்டுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இவை உண்மையில் நேரடியாக இந்தியா பாகிஸ்தான் எல்லை வழியாக இல்லாமல் வங்கதேசம் இந்தியா எல்லையில் உள்ள மால்டா மாவட்டம் வழியாக இந்தியாவிற்குள் வருகிறது. இது பாகிஸ்தான் உதவியுடன் நடைபெறுகிறது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. ஜனவரி 23ஆம் தேதி ஒரே ஒரு கள்ள நோட்டுடன் 16 வயது சிறுவன் ஒருவன் பிடிபட்டான். பிப்ரவரி 8ஆம் தேதி 40 2000 ரூபாய் கள்ள நோட்டுகளுடன் அசூர் ரஹ்மான் என்பவர் கைது செய்யப்பட்டார். பிப்ரவரி 15ஆம் தேதி 2 லட்சம் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் எல்லை பாதுகாப்பு படையால் பிடிக்கப்பட்டது. பிப்ரவரி 20ஆம் தேதி 48 2000 ரூபாய் கள்ள நோட்டுகளை எல்லை பாதுகாப்பு படை மால்டா பகுதியில் கைப்பற்றியது.